அப்ப இனிமேல் தமிழர்கள் இதை கண்காணிக்கணும். இவ்வளவு நாள நீங்க கூட்டத்தாம நம்ம சுத்திட்டு இருந்தோம். ஏன் படம் எடுத்தாலும் அது என்ன கதையா இருந்தாலும் என்ன கருமாந்திரமா இருந்தாலும் உட்காந்து இன்னைக்கு புலம்பிட்டு இருக்கோம். நம்மளை தப்பாசி தெரிச்சு படம் எடுத்துருக்காங்க, அதை தப்பாசி தெரிச்சு படம் எடுத்துருக்காங்க. அதனால நமக்கு பின்னாடி இதெல்லாம் நமக்கு பின்னாடி ஏற்படுங்க. நம்ம ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையுமே இனப்படுகொலை செய்யவர்கள் காட்டுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், முக்கோணத்தோட என்ன புண்ணிங்க சொல்லுங்க. நாங்க தான் பாண்டியனுங்கிறீங்களே, இந்த இனப்படுகொலை பண்ண போட்டுருக்கு. பாண்டியர்கள் இனப்படுகொலை பண்ணல பண்ணல அப்படின்னா சங்கம் அறிவிக்கணும். நீங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. முக்கோணத்தோட சங்கங்கள் அறிவிக்கணும். நான் இன்னைக்கு சொல்றேன், என் மேல ஒரு நம்பிக்கை தான் அறிவிங்க. இந்த படம் வரக்கூடாதுன்னு. இந்த படம் வந்தா முக்கோணத்தோட சமூகம் தெருவிலங்கி போராடுன்னு அறிவிங்க. அதே போல வண்டியர்கள் வாங்க, சோழர்கள்ங்கிறீங்களா, உடையார்கள் வாங்க, சோழர்கள்ங்கிறீங்களா, இந்த சோழர்கள் இனப்படுகொலை பண்ணாங்கன்னு இருக்கு. இந்த போ, இந்த நாவலுக்கு எதிராக பேசு. இந்த நாவல் வந்துச்சுன்னா எங்களுடைய சமூக அமைப்புகள் எல்லாம் ஒன்று திரண்டு இந்த நாவலுக்கு எதிராக நீங்க நினைப்போம் பேசு. பேசுனா நீ உரிமை கொண்டாடுறது யாருக்குமே தகுதி கிடையாது. சோழனை உரிமை கொண்டாடுறதுக்கும், பாண்டியனை உரிமை கொண்டாடுறதுக்கும், சேரனை உரிமை கொண்டாடுறதுக்கும் தகுதி கிடையாது. துளு வேளாளர்கள் வாங்க, சேரர்கள் பிரச்சனை நடக்கும்போது வாங்க, வேளாளர்கள் வாங்க. எங்க போறீங்கன்னா எங்க கண்டிக்காம இருக்கீங்க? தமிழ் தேசியம் பேசுற எனக்கு மட்டும் தான் போகுமா? உங்களுக்கு வராதா? அப்ப அதெல்லாம் பொய்யா? நீ சொல்லிக்கிற கிளைம் பொய்யா? சொல்லு, பதில் சொல்லு. தேவேந்திர குலத்தில் வாங்க, நாங்கள் தான் பாண்டியர்கள், மீண்டும் பாண்டியர் வரலாறு. இந்த பாண்டியர்கள் என்ன போல இறங்குறாங்க? என்ன பண்ணா என்ன பண்ணா? ஏன் கோவம் பண்ணீங்க? உங்களுக்கு கோவம் வந்துருக்கணும்ல? இந்த நாவலை கிழிச்சு எரிஞ்சிருக்கணும்ல? இந்த நாவல் படமா எடுக்க போறவங்களுக்கு நீ எடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கணும்ல? எங்க இருக்கிறீங்க? எங்க சொல்றீங்க? நாடர்கள் வாங்க, சேர பாட்டனின் பரம்பரை சேரன் ஆண்ட பகுதியில் நாங்க தான் இருக்கிறோம். வாங்க நாடர்களே, எங்க இதை இனப்படுகொலை எல்லாம் பண்ணீங்களா? மக்களை எல்லாம் அழிச்சிங்களா? பழங்குடி மக்களை எல்லாம் போய் கொன்று ஒழிச்சிங்களா? நீங்க தான் நாங்களும் பழங்குடி மக்கள், நாங்க தான் சேரர்கள் சொல்றீங்க. என்ன பண்ணலாம்? நாடர்கள் எங்க போனீங்க? ஏன்னா தமிழனா கூப்பிட்டா எவனும் வரமாட்டேன். நான் வெளிப்படையாக கூப்பிடுறேன். முத்திரையர்கள் வாங்க, சோழ வம்சத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் தான் சொல்றீங்கல்ல? சோழர்களை தப்பா தானே சொல்றாங்க. எங்க போனீங்க முத்திரையர்களே? வாங்க வாங்க, கூப்பிட்டா கூப்பிட்டே இருக்காங்க. பறையர்கள் வாங்க. இல்ல தமிழ்நாட்டுல எல்லாத்துலயுமே வாழ்ந்துருக்காங்க பறையர்கள். அவங்க பறையர்கள் வாங்க. நீ எல்லா இனத்துக்குள்ள நீங்க உரிமை இருக்குல்ல? உங்களுக்கு பழங்குடி மக்களாவும் இருக்கீங்க. உங்களை கொண்டாங்களா சோழர்கள்? அப்ப நீங்க சோழர்கள் கிடையாதா? நீங்க பாண்டியர்கள் கிடையாதா? நீங்க சேரர்கள் கிடையாதா? வாங்க. யாருப்பா? யாரோ ஒரு தெலுங்கு வந்து இங்க கதை எழுதுவாராம், தமிழ் எல்லாம் கேட்டுக்கணுமா? அந்த கதையை இவங்க படம் எடுப்பாங்களாம், அது ஒரு தெலுங்கு எடுப்பாராம், கேட்டுக்கணுமா? அது தமிழர்கள்லாம் கெட்டவங்க, இனப்படுகொலையாளர்கள் மாதிரி மூவேந்தர்களை கொச்சப்படுத்துவாங்களா?